உயிர் தமிழுக்கென்று தமிழர்களின் மேம்பாட்டிற்காகவும் தமிழ் மொழியின் உயர்வுக்காகவும் தன் உடல்பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு தமிழர் தந்தை என போற்றப்படும் அளவு தமிழர்களால் மதிக்கப்பட்டு போற்றப்பட்டு வாழ்ந்து மறைந்த மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கிற தமிழர் தந்தை அமரர் ஆதித்தனார் அவர்களுடைய 43வது ஆண்டு நினைவு தினத்தன்று அவருடைய திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மலர் அஞ்சலி செலுத்தி வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தமிழர்கள் எழுத்துக்கூட்டி படிக்க தினத்தந்தியை திண்ணை பள்ளிக்கூடம் போல தமிழர்களுக்கு எழுத்தறிவு ஊட்ட வாசிக்க கற்றுத்தந்தவர் தினத்தந்தி மூலம் அமரர் ஆதித்தனார். தன் வாழ்நாள் முழுதும் தமிழர்கள் நலனுக்காகவும் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்ததோடு அவருடைய திரு குமரனாக வாழ்ந்த சிவந்தி ஆதித்தனார், பேரன் பாலசுப்ரமணிய ஆதித்தனார் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர் எல்லோருமே பத்திரிகை துறையில் இன்றைக்கு ஜாம்பவான்களாக திகழ்வதற்காக அதற்கான அஸ்திவாரத்தை விட்டு தந்து தமிழர்களின் நலன் தொடர்ந்து காத்து வருகிற அந்த குடும்பத்தின் நிறுவனர் மூத்த தலைவர் அமரர் சீபா ஆதித்தனார் அவர்களுடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும். தமிழ் மொழி உள்ளவரை, தமிழர்கள் வாழும் வரை, தமிழ்நாடு இருக்கும் வரை, உலகம் உள்ளவரை என்றைக்கும் சீபா ஆதித்தனார் அவர்களுடைய பெயரும் புகழும் மக்களின் இதயங்களிலே என்றைக்கும் பசுமையாக நிலைத்து வாழும். அமரர் சீபா ஆதித்தனார் அவருடைய புகழ் வாழ்க. பிரதமர் மோடி மனித பிறவியே அல்ல, நான் தூதவன். அவர் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தவர் இப்போ ஜோக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். இது ஒரு இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய நகைச்சுவையாக எடுத்துக்கலாமே தவிர இது யாரும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய யாரும் இதை ஏற்க மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். அதனால் ஒரு உலகத்தில் பிறந்த மனிதன் யாரும் தன்னையே அவதார புருஷராக எல்லாம் சொல்லிக் கொள்வது மிகப்பெரிய ஜோக். அது நான் அதுக்கு மேலே விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ டேக் இட் ஆஸ் எ ஜோக், அவ்வளோதான். தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமையும் சொல்லிட்டு தற்போதைய தலைவர் சொல்லியிருக்காரு. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்? புது ரத்த பாய்ச்சணும், பழைய தலைவர்கள்லாம் நீக்கணும்னு சொல்கிறாரு. பழைய தலைவர்கள்னால் யார்? எங்களெல்லாம் நீக்கணுங்கிறாரா? இல்லை, மாவட்ட தலைவர்கள், புதிய மாவட்ட தலைவர்கள், இளைஞர்கள். அப்புறம் நீங்கள் பழைய தலைவரெலாம் நீக்கணும்னா முன்னாள் தலைவர் நீக்கிற மாதிரி சொல்லுங்க. அப்படி இல்லை. அதாவது பழைய தலைவர்கள்னால் இப்போ இருக்கிற மாவட்ட தலைவர்களை இன்னும் ஒரு கட்சியில் ரொட்டீனாக 10 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம் அந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்கிறவங்கள புதுசாக தலைவர் வரும்போது அதில் சிலரை மாற்றிட்டு புதுசாக சில பேரை போடுறது. ஏன்னா ஒரே ஆட்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது. இப்போ நாங்களே மாநில தலைவர்களே மாறி மாறி தானே வர்றோம். 3 வருஷம் 4 வருஷம் ஆனவுடனே ஒரு மாநில தலைவர் மாறி மாறி அடுத்த மாநில தலைவர் வராரு. அதே மாதிரி மாவட்ட தலைவர்களும் 5 வருஷம் 10 வருஷம் இருந்த பிறகு மாற்றி மாற்றி இன்னொரு மாவட்ட தலைவர்களை அங்கங்கே வேகமாக செயல்படுவதற்காகவும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக செய்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் காங்கிரஸில் மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலையும் தான். கம்யூனிஸ்ட்லேருந்து ஆரம்பித்து பிஜேபியில் ஆரம்பித்து காங்கிரஸ் ஆரம்பித்து எந்த கட்சி ஆல் இண்டியா கட்சியோ அந்த எல்லா கட்சிகள்லேயும் மாவட்ட தலைவர்களை மாநில நிர்வாகிகளை மாற்றுறது சகஜம். அந்த மாதிரி இங்கேயும் சில பேர் எல்லாரையும் மாற்றுன்னு சொல்ல, சில பேரை மாற்றலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்கலாம். அது யதார்த்தமானது, இயற்கையானது, கட்சியினுடைய வளர்ச்சியினுடைய தொடர் நடவடிக்கை. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, காமராஜர் ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நடத்துகிற போது காங்கிரஸ் தலைவரோ காங்கிரஸ் இருக்கிற தொண்டர்களோ காமராஜர் ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்கிறது இயற்கை. அது தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும்
எதிர்காலத்தில் அது ஒரு லட்சியமாக கனவாக என்றைக்காவது ஒரு நாள் நிறைவேறணுங்கிற நோக்கத்தோடு அது மாதிரி காங்கிரஸ் வரக்கூடிய தலைவர்கள் காமராஜர் ஆட்சி ஏற்படுத்துவோன்னு சொல்கிறது இயற்கை. செல்வ பிறந்தை அதான் சொல்கிறாரு, நானும் அதான் சொன்னேன், எனக்கு முன்னால் அழகிரி அதான் சொன்னார், தங்கப்பால் அதான் சொன்னார், இளங்கோ அதான் சொன்னார், மூப்பனார் அதான் சொன்னார், வாழப்பாடி அதான் சொன்னார். ஸோ எல்லோரும் அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லோரும் அதை நோக்கி தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவரும் முயற்சி பண்ணுறாரு, அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஓகே.